Hello friends, welcome to Sai's Hut. இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜ் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். பிரெட்டுக்கு அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். 2 பெரிய வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 4 பீன்ஸ் போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு துருவின கேரட் சேர்த்துடலாம். நான் 1 கேரட் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். அது பீன்ஸ் வந்து நல்லா மெலிஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதே மாதிரி நடுவில் ஒரு தடவை கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மூடி வைக்கும் போது. காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போது 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். மசிக்கும் போது ரொம்ப குழைவாக மசிச்சிடாதீங்க. 1-2 உருளைக்கிழங்கு தெரிகிற மாதிரி மசிச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு வதக்கி இறக்கி வச்சிடலாம். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டில் வந்து நம்ம வெண்ணெய் தடவி வச்சிடலாம். நான் வந்து 4 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு சைடு மட்டும் வெண்ணெய் தடவுனா போதும். ப்ரெட்டு வந்து நான் ஸ்வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். அப்போ தான் ஸ்டஃபிங்கோட காரத்துக்கும் இந்த ஸ்வீட்டுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்ணெய் தடவி வச்சாச்சு. இப்போ இதை தவாவில் போட்டுடலாம். தவா ஹீட் ஆகிட்டோன்னே வெண்ணெய் தடவி வச்ச ப்ரெட்டை தவாவில் போட்டுருங்க. வெண்ணெய் தடவின பக்கம் கீழ்ப்பக்கமாக இருக்கணும். போட்டுட்டு மேலே ஸ்டஃபிங் வச்சிடலாம். அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சுருங்க. இப்போ வந்து வெண்ணெய் தடவினது வந்து மேல் சைடாக இருக்கணும். வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஈஸி அண்ட் டேஸ்டியான வெஜ் சாண்ட்விச் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.